இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சிம்பிளான அதே சமயம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது மீதமான ரைஸ்லேயும் பண்ணலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷான ரைஸ்லேயும் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் நான்ஸ்டிக் கடையை காய வச்சுருக்கேன். இது நான்ஸ்டிக் கடையில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. ஸோ அதுக்காக நம்ம மீதமான ரைஸாக இருக்கலாம், இல்லைனா வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க ரைஸை, வேக வச்ச ரைஸை. பழைய சாதமாக இருந்தாலும் ஓகே, ஃப்ரிட்ஜில் வச்சு செஞ்சால் கூட இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ நான் 1 கப் ரைஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் எதுவுமே எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை, இதுக்கப்புறம் தான் நான் சேர்க்க போகிறேன். பேனில் ரைஸை சேர்த்துட்டு இது போல் சென்டரில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்தா தான் இந்த முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கும். அதுக்காக இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக ரைஸ் எடுத்ததுனால ஒரு முட்டை சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் நிறைய ரைஸ்னால் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த முட்டைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ரைஸ்லேயுமே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, நம்ம இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இருக்குது இல்லையா, இப்பி மசாலா, அதில் உள்ள ஒரு மசாலா பாக்கெட் தான் எடுத்துருக்கிறேன். அந்த நூடுல்ஸை என்ன பண்ணுது, இந்த மசாலா இல்லாமல் எப்படி சமைக்கிறதுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த மசாலாவை எடுத்து நம்ம இதில் போட்டுக்க போகிறோம். இந்த மசாலாவிலே காரம் உப்பு எல்லாமே இருக்கிறதுனால நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நல்லா பேனை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த ரைஸை வறுக்க போகிறோம். அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும், அப்போ தான் சோறு நல்லா பொரிஞ்சு வரும். இது ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த ரைஸ் ரெடி பண்ணுறதுக்காக வெங்காயம் காய்கறி எதுவுமே கட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நம்ம இப்பி மசாலா மட்டும் போட்டு இதை ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம இது போல் இன்ஸ்டன்ட் ஃபுட்டெல்லாம் டெய்லி செஞ்சு சாப்பிட போகிறதில்ல. ஸோ என்றைக்கா ஒரு நாளைக்கு நம்ம இது போல் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். அதோடு இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப இது செஞ்சு சாப்பிடுவீங்க. இது 2 பூண்டு பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அந்த மசாலாவோட இந்த பூண்டு ஃப்ளேவர் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான, எந்த அதிகமான பொருட்களுமே சேர்க்காமல் நம்ம வித்தியாசமான வெரைட்டி ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. அவசியம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.